இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் போன் பண்ணும்போது கூட உனக்கு ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டல, அப்போ கூட ஒண்ணும் நடக்காத மாதிரி காட்டிக்கிட்டு இருந்த. அது ஏன் தெரியுமா? அக்கா உனக்கு அந்நியமா தெரிஞ்சிருக்கா, அப்படிதானே? அக்கா அக்கா என்னக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை அப்படி நினைப்பேனா? அப்படி நினைக்காம இருந்திருந்தா நீ என்கிட்ட விஷயத்த சொல்லிருப்பல. ஏன் சொல்லல? ஏன்னா நான் உனக்கு வேற யாரோவா போயிட்டேன். அக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா. அவங்க ஏதோ வளையல காணோன்னதும் பதட்டத்துல கோவப்பட்டு தெரியாம பேசிட்டாங்க. நானும் அதை பெருசா எடுத்துக்கல. சும்மா சொல்லாத மகா, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அவங்க உன்னை வளையல் திருடேன்னு சொல்லும் போதும், உன்னை அசிங்கப்படுத்தி உன் பேக்க செக் பண்ணி பார்க்கும் போதும் நீ என்ன பாடுபட்டிருப்ப, உன் மனசு எப்படி வலிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, மகா இங்க வேலை செய்ய வரல. அவ அம்பிகாத்தைய பாத்துக்க தான் வந்திருக்கா. அதனால அவகிட்ட காசு பணம் இல்லன்னு அவ மேல அபடமா பழி போடுறீங்களா? இது என்ன மாதிரியான மனநிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. இதை யோசிக்கிறதுலாம் அசிங்கம். இதெல்லாம் உங்களுக்கு புரியுமானே எனக்கு தெரியல. திவ்யா, நான் வேணும்னே அப்படி சொல்லல. வளையல காணோன்னு அவ பேக்ல செக் பண்ணும்போது அவ பேக்ல தான் வளையல் இருந்துச்சு. அதை எல்லாருமே பார்த்தாங்க. அந்த சூழ்நிலையில அப்படிதான் யோசிக்க வேண்டியது இருக்கும். நான் மட்டும் இல்ல, வேற யார் அந்த சூழ்நிலையில இருந்திருந்தாலும் நான் என்ன நினைச்சனோ அதைத்தான் அவங்களும் நினைச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த வலையில அவ பேக்ல எப்படி போச்சுன்னு கூட யாருக்கும் தெரியல. திரு சொன்னதுனாலையும் நீ அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கன்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் இந்த விஷயத்தை நான் பெருசு பண்ணல. வலையில கிடைச்சிருச்சு, நான் அதை பத்தி பேசாம விட்டுட்டேன். ஓ, புரிஞ்சு போச்சு. அப்போ இப்பவும் மகாதான் திருடின்னு சொல்லாம சொல்றீங்க, அப்படிதானே? இப்ப நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது எனக்கு இப்ப வேற ஏதோ தோணுது. இப்ப நான் ஒரு விஷயம் கேக்குறேன். அந்த வலையில வேற யாரோதான் வேணும்னே அவ மேல பழி போடுறதுக்காக அவ பேக்ல அவளுக்கு தெரியாம கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்காங்க. மகா பேக்ல அந்த வலையில் யார் மூலியமா வந்துச்சுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். விடுமா, முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் பேசி ஏன் பிரச்சனைய பெருசாக்குற? அமைதியா இரு. திவ்யா, நான் உன் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சியோட புருஷன், உன்னோட சித்தப்பா. நான் சொல்றத நம்பாம ஏதோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தி சொல்றத பெருசா எடுத்துக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர பாத்தியா? சத்தியமா எனக்கு புரியல. சொல்ல போனா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அவ யாரோ ஒருத்திலாம் இல்ல, என்னோட மகா. அவ என் கூட பிறக்கலனாலும் என் தங்கச்சி.